இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் பல டீகோட் பண்ணாங்க. அதை தாண்டி இந்த படம் ஒரு டைம் டிராவலுக்கான படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துல வராதீங்க. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்யராஜ் சயின்டிஸ்டா இருக்க மாதிரி காட்டி அவர் ஒரு மிஷின் ஒன்னு ரெடி பண்றாரு. அது என்ன மிஷின் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ல பாடியை சாம்பலாக்கக்கூடிய சிமெட்ரி மிஷின் மாதிரி ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷினை கண்டுபிடிச்ச சத்யராஜ் இது கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறாரு அப்ரூவல் வாங்க. கவர்மெண்ட் இது என்னதான் அட்வான்ஸா இருந்தாலும் இதை வச்சு நிறைய இல்லீகல் நடக்கும், சோ இது அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வில்லன் கும்பல் அவங்க பண்ற கொலைகள்லாம் சாம்பல் ஆகணும்னு சொல்லி சத்யராஜை பாக்குறாங்க. சத்யராஜை மிரட்டி அதை செய்ய சொல்றாங்க. அதுக்கும் பயந்து அவரும் செய்யறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சத்யராஜ் இறந்து போறாரு. இந்த இறப்பு செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட இவரோட ஃப்ரெண்டா இருக்கிற தலைவர் இது நிஜமாவே நேச்சுரல் டெத் தானா, அப்படி இல்லனா வேற யாராவது கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்றத கான்செப்டா வச்சுதான் இந்த படம் நகருது. இதுக்கு நடுவுல வில்லனுக்கும் ரஜினிக்கும் என்னெல்லாம் சம்பந்தம் இருக்கு, கடைசியா இது நேச்சுரல் டெத் தானா இல்ல கொலையான்றதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரெண்டோட கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன்.